श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देः वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இதுவரைக்கும் கண்ணன் ராஜசூய யாகத்தை தர்மபுத்திரருடைய ராஜசூய யாகத்தை நடத்தி வச்சது, அதுல அக்ர பூஜைய கண்ணன் பெற்றது. அசூயினால இத பொறுக்காத சிசுபாலன் தகாத வார்த்தைகளை சொல்லி கண்ணன் விஷயத்துல தூஷித்து அபச்சாரப்பட்டான். அப்பவும் பல விஷயங்களை பொறுத்து இருந்து அந்த சிசுபாலன் அதுக்கு மேல பொறுக்க முடியாத போனதுனால சிசுபாலனை வதம் பண்ண, அந்த வதம் பண்ணதும் அவனுக்கு ஒரு அனுகிரக ரூபமாக ஆச்சு என்பதை நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த சிசுபால வதம் முடிந்த பிறகு தர்மபுத்திரர் கண்ணனை சிறிது காலம் இங்கே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. அது பிரகாரம் கண்ணனும் சில மாசங்கள் அந்த இடத்திலேயே தர்மபுத்திரர் பாண்டவர்களோடைய சில காலம் அந்த இடத்துல இருந்தார். அந்த சமயத்துல துவாரகையில நடந்த நிகழ்ச்சி, அதை பத்தி இப்ப பார்க்க போறோம். ஒரு காரியம் பண்ணினோம்னாக்க அது கொஞ்சம் சில சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னாக்க தீர்க்கமான துவேஷத்துக்கு காரணமாக ஆயிடும். இப்போ ருக்மிணிக்கு கல்யாணம், ருக்மிணி விரும்பாத ஒரு கல்யாணம். அதாவது ருக்மிணி கண்ணனையே கணவனாக வரித்து அந்த கண்ணனையே அடையணும்னு விரதத்தெல்லாம் அனுஷ்டிச்சிருந்தா ஆகும். ஆனா ருக்மிணியினுடைய தமையனும் சிசுபாலனுக்கு இந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணி வச்சு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி ஆயிப்போச்சு. சிசுபாலனும் அடுத்த வேளை நமக்கு பொண்ணு கொடுக்க போறான்னு காத்துட்டு இருக்கான். விரதம்லாம் பண்ணி முடிச்சுட்டு காத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ராட்சச முறைப்படி கண்ணன் ருக்மிணிய தூக்கிண்டு போய் கல்யாணம் பண்ணிடு. இது ஏற்கனவே ருக்மிணி விவாக சமயத்துல சொன்ன விஷயம்தான். இதெல்லாம் இது ஒரு ஆழ்ந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சமயத்துல சிசுபாலனுக்கு பரிந்து மீதி சில தேசத்து அரசர்கள்லாம் சண்டை போட்டான். ஜராசந்தன் சண்டை போட்டான், சால்வன், அதே மாதிரி காசி ராஜா, இப்படி பல பேர் சிசுபாலனுக்கு அவ பட்சத்துல சிசுபாலனுடைய பட்சத்துல இருந்துட்டு கண்ணனோட சண்டை போட்டான். அப்போ நடந்த ஒரு அந்த சால்வனுக்கு அவனும் அவமானப்பட்டான். அந்த கண்ணனுடைய சைன்யத்தினால தோற்கடிக்கப்பட்டு அவனும் அவமானப்பட்டான். இந்த அவமானம்ன்றது இருக்காது, ரணம் மாதிரி அப்படியே வடு அப்படியே இருந்துட்டு இருக்கும் மனசுல. அந்த சமயத்துல ஒரு பிரதிஜ்ஞை பண்ணானா. சால்வ பிரதிஜ்ஞா மகரோதி ஸ்ருண்வதாம் சர்வபூபுஜாம் அயாதவான் க்ஷ்மாம் கரிஷ்யே பௌருஷம் மம பஷ்யத. எல்லா ராஜாக்களும் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கச்சே அவன் ஒரு பிரதிஜ்ஞை பண்றான். இந்த பூமி யாதவர்களே இல்லாத பூமியாக ஆக்கிறேன் நானு. அயாதவான் ஸ்வாம் கரிஷ்யே,
பௌருஷம் மம பசியத்த, என்னுடைய பராக்கிரமத்தை நீங்கள் தான் பாருங்கோ என்று சொன்னார். இது சாத்தியமாகாத ஒரு விஷயம், நிறைவேறாத ஒரு விஷயம். அதை நான் பண்ணுவேன்னு அவன் பிரதிஜை பண்ணிருக்கான். பிரதிஜை பண்ண பிற்பாடு அதுக்கு தானே ஒரு வழி பண்ணணும் இல்லையா? இப்ப தோத்து தானே போயிட்டு இப்ப என்ன பண்ண முடியுது ஒன்னால? ஒரு பெரிய புது பலத்தோட வரணுன்றதுக்காக உமாபதி சிவபெருமானை குறிச்சு தபஸ் பண்றான். ரொம்ப கடுமையான தபஸ். ஆராதயாமாச நிருபபாம்சு முஷ்டி சக்ரத் கிரசன்னு. ஒரே ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி மண்ணுன்றது இந்த இடத்துல பஸ்மாவை சொல்றது, அதை மாத்திரம் ஆகாரமா வச்சுட்டு ஒரு வருஷ காலம் தபஸ் பண்ணாலும். இப்படி சம்வத்சராந்தத்துல பெருமாளுக்கு சொல்லச்சு, அதாவது சிவபெருமானுக்கு சொல்லச்சு ஆசுதோஷன்னு ஒரு வார்த்தைய சொல்ற. அவர் சீக்கிரத்திலேயே சந்தோஷத்தை அடைஞ்சிருவாராம். கொஞ்சம் தபஸ் பண்ணச்சேயே சரி அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறவரா இருப்பாராம். அந்த ஆசுதோஷமாக அப்படி இருந்துருக்கிற சிவபெருமான் அவருக்கு நேரம் சாட்சாத்காரமான எதிரில் வந்தரவ வரேண சந்தயாமாசால்வம் சரணாகதம். அவரிடத்துல சரணாகதி பண்றான். அவனை ரட்சிக்க வேண்டியது தன்னுடைய கடமையா இருக்கு. அப்படின்னால சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வரம் வேணும் நான் அதை கொடுக்குறேன்னு சிவபெருமான் சொல்றேன். அவன் சொல்றான், தேவாசுர மனுஷியானாம் கந்தர்வோரகரக்ஷதாம் அபேத்யம் காமகம் வவ்ரேம் சயானம் விஷ்ணிபீஷணம். எனக்கு ஒரு யானம் வேணும், ஒரு விமானம் வேணும். அந்த விமானத்தை தேவர்களாலே அசுரர்களாலே யட்சர்களாலே மனுஷாலே இவாளெல்லாம் யாராலையும் அபேத்தியம், யாராலையும் அழிக்க முடியாததாக இருக்கணும். அது அப்படிப்பட்டத அது விஷ்ணு வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு வாகனம் வேணும்னு சொல்லி கேட்டானு. சிவபெருமானும் மயனை கூட்டு இவ என்ன மாதிரி ஒரு வாகனம் கேட்கிறாரோ, ஒரு தேர் மாதிரி விமானம் மாதிரி கேட்கிறாரோ அந்த மாதிரி இவனுடைய கேட்கிற பிரகாரம் ஒன்னா பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவனும் காப்பகம் சுதந்திரம் இவன் என்ன நினைக்கிறானோ எங்க போனமோ நினைச்ச உடனே போற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விமானம் வந்துட்டு அந்த விமானத்துல ஏறிண்டு எங்கேயும் போயிட்டு இருக்கான். அவன் கடைசியில என்ன பண்ணான் அப்படின்னா, துவாரவதீம் சால்வஹ வைரம் கிருஷ்ணகிதம் ஸ்மரன். இந்த கண்ணனாலே செய்யப்பட்ட ஒரு வைரம்னாக்க விரோதம், அவனிடத்துல ஒரு விரோதம் வந்துடுத்து, துவேஷம் வந்துடுத்து. அந்த துவேஷத்தை மனசுல நினைச்சுண்டு துவாரகாப்பட்டினத்துக்கு பட்டு போயிட்டான். அப்ப கண்ணனும் இல்லை துவாரகையில. கண்ணன் ராஜசூயகத்துக்காக போனவர் இன்னும் திரும்பி வரல. அங்க போனாக்க அந்த விமானத்தோட போய் இறங்க வேண்டியது, அந்த கீழே இருக்கிற அந்த ஜந்துக்கள் எல்லாம் நாசம் பண்ண வேண்டியது, அங்க விமானத்து மேலேந்து பான விருஷ்டி பண்ண வேண்டியது. அதனால அங்க இருக்கிற கோபுரங்கள், தோரணங்கள், மதில், அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நந்தவனங்கள் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலத்துல மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். அந்த ரெக்கை இருந்ததுனால இந்த மலைகள்லாம் திடீர்னு கிளம்பிடுவோம். கிளம்பிட்டாக்கா அது எங்க தோன்றதோ அங்க போய் இறங்கிட்டோம். அந்த இறங்கின பிராந்தத்துல இருக்கிற ஜந்துக்கள், வீடு வீடு எல்லாம் நாசமா போயிடும். அங்க இருக்கிற மனுஷால் எல்லாரும் போயிடுவோம். மனுஷால் பிராணிகள் எல்லாமே போயிடும். இது இந்த மாதிரி மலைகள்லாம் பண்றத பார்த்த உடனே இந்திரன் என்ன பண்ணா, தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து வந்து அந்த மலைகளுடைய ரெக்கையெல்லாம் வெட்டி போட்டானா. அந்த இடத்துல எங்கெங்க வெட்டி இருந்ததோ அங்கங்கெல்லாம் தொப்புன்னு விழுந்தெடுத்து மலைகளால சஞ்சாரம் பண்ண முடியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாதுதான் ஆயிடுச்சுன்னு புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இவனும் அங்கங்க போய் அந்த விமானத்தோட இறங்க வேண்டியது, அங்கங்க இருக்க வேண்டியது, மேலேந்து
பானத்தை போட வேண்டியது அதிருஷ்யமாக கண்ணுக்கு புலப்படவனாக இருந்துட்டு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கிறவா எல்லாரும் அங்க யாரு பிரஜும்னன், அதாவது அந்த ஜனங்கள்லாம் போய் ராஜாவின்ட்டு தானே முறையிடணும், பிரஜும்னன்ட்ட போய் முறையிடுறாங்க. இத்யர்த்தமான சௌபேன கிருஷ்ணஸ்ய நகரி பிருஷம் நாபியபத்யத சம்ராஜம் திரிபுரேண யதாமஹி. அந்த திரிபுரன்னு சொல்லி ஒரு அசுரன், அவன் எப்படி பூமிய எல்லாம் எவ்வளவு கஷ்டத்துக்கு உட்படுத்தினானோ அந்த மாதிரி இவன் பண்ண ஆரம்பிச்சுட்டானா. இத போய் அங்க கண்ணன் சார்பில் அங்க இருக்கிற ருக்மணியனுடைய குமார பிரத்யும்னன் இருக்கார், அவரிடத்துல போய் சொல்றானா. பிரத்யும்னோ பகவான் வீட்சிய பாத்தியமானா நிஜா பிரஜாஹாம் மாபைஷ்டேத்யப்யயாத்வீர வீரோ ரதாரூடோ மகாரதா. பிரத்யும்னன் உடனே ஜனங்களை பார்த்து, நீங்க எல்லாம் விசாரப்படாதுங்க, இந்த சிரமத்துல இருந்து உங்களுக்கு விலக்கிடுறேன், உங்களுக்கு நல்ல வழியை பண்றேன்னு சொல்லி அப்போ கிளம்பினா. கூடவே சாத்தியகி, சார்தேஷ்ண, சாம்பம், அக்ரூரர் இவ எல்லாரும் கூட சேர்ந்து போற. இவ எல்லாரும் பெரிய போராளிகள், வில்லாளிகள். இப்படி இவெல்லாம் போய் பெரிய யுத்தம் நடக்கிறது. தத பிரவருதே யுத்தம் சால்வானாம் யதுபிஸ் யதா சுராணாம் விபுதைஹி துமுலம் ரோமஹர்ஷணம். தேவாசுர யுத்தம் மாதிரி அவ்வளவு பெரிய யுத்தமா இருந்துட்டு இருக்கான். எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானா, இது என்ன ஆறுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இது பானங்களை பத்தி, இவ எப்படி பானம் போட்டா அவ எப்படி போட்டான்றதெல்லாம் பத்தி விஸ்தாரமா சொல்லி சொல்ற. ஒரு சமயத்துல என்னாச்சு, பிரத்யும்னனுக்கும் இந்த சால்வ தேசத்து ராஜாவுக்கும் பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அந்த யுத்தத்துல வரைச்சே ஒரு பானம் சால்வானி பகசாஸ்திரைஹி சஸ்திரௌகைஹி விருஷ்ணிவேனு வீரோ பிரசார்திதாஹ நத்யஜூரணம் ஸ்வம் ஸ்வம் லோகத்ரய ஜிகீஷவஹ. இந்த கிருஷ்ணனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் பல பிரகாரமாக துன்புறுத்தப்பட்டனர். அப்படி இருந்தாலும் யுத்த பூமியை விட்டு போகல. அப்போ சால்யனுடைய அமாத்தியன் ஒரு மந்திரி, தியுமான்னு பேர் அவனுக்கு. அவன் பிரத்யும்னனுடைய அஸ்திரங்களால பீடிக்கப்பட்டவனாக இருந்தான். அங்கிருந்து அவன் இறங்கி வந்து சண்டை போடுறான். ஒரு பெரிய ஒரு கதையை எடுத்துட்டு அதை கொண்டு பிரத்யும்னன் மேல பிரயோகம் பண்றான். அதனால என்னாச்சு, மார்ல வந்து அட்டிக்கிறது அந்த கதை. ஒரு சமயம் அப்படியே நில குலைஞ்சு போயிட்ட பிரத்யும்னன் மூர்ச்சையாயிட்டு. மூர்ச்சையான உடனே அந்த சாரதி பார்த்துட்டே இருக்கும். இந்த பிரத்யும்னனுடைய சாரதி இந்த யுத்த பூமியிலிருந்து கொஞ்ச தூரம் இந்த தேர பின்னாடி ஓட்டின்னு போய் இந்த பிரத்யும்னனுக்கு ஆஸ்வாசம் எல்லாம் பண்ணி வைக்கிறான். ஜலம் கொடுத்து விசிறி விசிறி ஆஸ்வாசப்படுத்துறான். கொஞ்ச நாள் கழிச்சு மூர்ச்சை தெளிஞ்ச உடனே பாக்குறான், பிரத்யும்னன் பாக்குறான், யுத்த பூமி விட்டு வெளியில இருக்கிறத பார்த்து. இது யாருடைய காரியம்னாக்க இந்த சாரதனுடைய காரியம். தனக்கு ஒரு பெரிய அவமானம் வந்துட்டு, யுத்த பூமியை விட்டு நாம வெளில வந்திருக்கோம் அப்படின்னாக்கா புறமுதுகிட்டு போற மாதிரி அர்த்தம். ராமராவண யுத்தத்துல கூட முதல் நாள் யுத்தத்தை முதல்ல சண்டை போடச்சே ராவணன் நிராயுதபாணியாக ராமன் ஆக்கிடுற. ராவனுடைய பானத்தினால ராவணன் மூர்ச்சை அடைஞ்சிடுறான். அந்த சமயத்துல சாரதி அந்த யுத்த பூமியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி 2 ஆயிடுச்சு போறான். அப்ப ராவணனுக்கு பிரஜை வந்த பிறகு சாரதிய கோச்சிக்கிறான். என்ன நீ ராமன், அங்கதான் ராமனுடைய வீரத்தை பத்தி சொல்றான். யாரானா சாதாரண மனுஷால் எதிர என்ன நீ 2 பாய்ச்சும் போனேன்னா அது பிரமாதம் இல்ல, அது ஒண்ணும் பெரிய விஷயமா இல்ல. பெரிய வீரனோட அவனுக்கு சமமா நான் சண்டை போட்டுன்னு இருக்கேன், எனக்கு சமமா அவனை நினைச்சுட்டு நான் சண்டை போட்டுக்கச்சே
என்னை கொண்டு போய் அந்த யுத்த பூமியில இருந்து வேற இடத்துக்கு நீ ஆச்சும் போய் ஆசுவாசப்படுத்தினேன்னாக்க அப்ப அவனுக்கு போர்ல புறமுதுகிட்டு போறதுக்கு சமானம் தானே இது. எனக்கு ஒரு பெரிய ஒரு இழுக்கை ஏற்படுத்திட்டேன்னு அந்த சாரதிய கோச்சிக்கிறான். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பிரத்யும்னனும் தன்னுடைய சாரதிய கடைந்து கொள்கிறார். கிண்ணுவட்சேபிசங்கம்ய பிதரு ராமகேசவும், ஐயோ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்க, நாளைக்கு பலராமனும் கிருஷ்ணனும் வந்தாக்க யுத்தத்துல பிரத்யும்னன் புறமுதுகிட்டு போனான்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன். நான் ஒன்னும் போல, சாரதி தான் அழைச்சும் போயிட்டான், என்ன இப்படி சொன்னா அவளுக்குதான் அது ஏற்குமா என்று ஒரு கேள்வி. அத்த காட்டுல இன்னும் ஒரு கஷ்டத்தை சொல்றேன். யுத்தா தர்மியாத் அபக்ராந்தா பிருஷ்டத்ர ஆத்மனஹா க்ஷமம் வியக்தம் மே கதயிஷ்யந்தி ஹசந்தியா பிராத்ருஜாமயஹ. என்னுடைய தம்பி மனைவிமார்கள்லாம் யுத்தத்துல புறமுதுகிட்டு போய் என் மச்சனர் வந்துட்டேர்னு சொல்லி சிரிக்க மாட்டாளா? அவள்லாம் சிரிக்கிற மாதிரி ஒரு காரியம் நீ பண்ணிட்டீங்க. இது ஒரு கேள்வி. அது சிரிக்கிறதுல பெண்கள் சிரிச்சாக்க பெரிய அனர்த்தம் ஏற்படும். ஏற்கனவே துரியோதன் விஷயத்துல திரௌபதி சிரிச்சுட்டா. அதனாலேயே அவனுக்கு ஒரு திரௌபதி மேல ஒரு கோபம் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு நிலை எனக்கும் வந்துட போறது. புறமுதுகிட்டு போய் நாம் அரண்மனைக்குள்ள போனோம்னாக்க என்னுடைய கூட பிறந்தவளுடைய மனைவிகள் எல்லாரும் சேர்ந்து என்னை பார்த்து சிரிக்க மாட்டாளா? அவளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? இப்படி ஒரு துரவஸ்தைய ஏற்படுத்திட்டேன்னு சாரதிய பார்த்து கேட்கிறோம். அப்ப சாரதி சொல்றான், தர்மம் விஜானதா யுஷ்மன்னே கிருதமே தன்மயா விபோ ஸ்ரூதஹ கிருச்சகதம் ரக்ஷேதே ரதினம் சாரதிம் ரதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. சாரதிக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. சாரதின்னா தேர் ஓட்டுறவன். இந்த டிரைவரா இருக்கும், பஸ்ல டிரைவரா இருந்தான்னாக்கா அவனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அவனுக்கு இருக்கிற தர்மம் என்னன்னா, வேலையில கொண்டு போய் சேர்க்கறதுன்றது மாத்திரம் இல்ல, இவனுடைய சாரட்சியத்தை நம்பி ஏறி இருக்காள 50 பேரோ 60 பேரோ 70 பேரோ 100 பேரோ எத்தனை பேரோ அத்தனை பேரையும் பத்திரமா கொண்டு சேர்க்கறதுன்றது அவனுடைய தர்மம். கண்ணபின்னான்னு வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆக்கிட்டு போனாக்க அது சாரதியினுடைய தர்மம் இல்லை. சாரதியினுடைய தர்மம் தன்னுடைய பிராணனை கொடுத்தாவது இந்த தம் வண்டியில வரவாழ ரட்சணம் பண்றதுன்றதுதான் தர்மம். நம்ம கூட சில சமயங்கள்ல பேப்பர்ல பாக்குறோம், இந்த டிரைவருக்கு வண்டி ஓட்டின்னு இருக்கச்சு ஒரு ஹிருத்ரோகம் வருது, ஹார்ட் அட்டாக் வருது. அந்த சமயத்துல அப்படியே நட்ட நடுவுல வண்டியை நிறுத்தாத கஷ்டப்பட்டு ஓரத்துல நிறுத்திட்டு வண்டியில சாஞ்சிருவானா, அந்த ஸ்டீரிங்ல சாஞ்சிட்டானா. அத்தனை பேருடைய பிராணனையும் ரட்சணம் பண்றோம். அந்த தாம் பிராணம் போற தசையில கூட தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிச்சான்னு சில பேர் பத்தி பேப்பர்லாம் வருது, நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி சாரதி சொல்லச்சு என்னுடைய தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரதத்துல இருக்கிறவனுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னாக்க, அவன் மூர்ச்சை அடைஞ்சு போயிட்டான்னாக்க அவனை ரட்சணம் பண்ண வேண்டியது என்னுடைய தர்மம். அதுதான் நான் பண்ண. நானு ஏதத் விதித்வாது பவான் மயா அபவாஹிதோ ரணாத். என்னுடைய தர்மம் என்னன்றத புரிஞ்சுட்டுதான் அந்த யுத்த பூமியிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒன்னு அழைச்சும் போனேன். ஆகையால இப்படி மூர்ச்சை அடைஞ்சு இருக்கவனுக்கு உனக்கு ஆசுவாசம் பண்ணி உன்னை பழைய நிலைக்கு கொண்டு வருதுன்றது என்னுடைய தர்மம். அதனால் அனுஷ்டிச்சனே தவிர நான் எந்த தப்பு காரியமும் பண்ணலன்னு சொல்லிட்டான் அவன். சரி, இதை கேட்ட உடனே பிரத்யும்னனும் அவனிடத்துல பிரீத்தி அடைஞ்சு, நீ உன்னுடைய தர்மத்தை பண்ணிருக்க, அதனால ஒண்ணும் இல்லை, நான் மறுபடியும் துவாரகை உள்ள போல
இவளுடைய யுத்தம் பண்றதுக்கே நான் போறேன் என்று போறான். சௌபஸ்பிருஷ்ட சலிலம் தம்சிதோ திருதகார்முகம் நயமாம் நயமாமத்யமதः அதः பாஸ்வம் வீரஸ்யேத்யாஹ சாரதிம். இப்ப ஏற்கனவே எந்த இடத்துல யார் எதிர சண்டை போட்டோமோ அவன் எதிரியே என்னை கொண்டு நிறுத்து, இப்போ யுத்தம் நடக்கிறது ஆகட்டும். பின்ன மறுபடியும் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. இவன் 4 போட்டான், அது 4 போட்டான், இந்த மாதிரி எல்லாம் பிரமாதமான யுத்தம் நடந்துருக்கு. இதுல யாருக்கும் ஜெயம் வரல. தேவாசுர யுத்தம் மாதிரி பிரமாதமா போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல கிருஷ்ணன் அங்க இந்திரபிரஸ்தத்துல இருந்துருக்கு. அப்போ அவருக்கு என்னமோ மனசுல கொஞ்சம் தோன்றது, சரியா படல, என்னமோ அபசகுணம் வர மாதிரி இருக்கு. இது துவாரகையில எதனா விபரீதமான நிகழ்ச்சி நடக்கிறதோ என்னமோ தெரியல, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் அபசகுணமா இருந்துருக்குன்னு தர்மபுத்திரர் விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி வரையறவர். ராஜசூயே நிர்வத்தே சிசுபாலே சம்ஸ்திதே. இந்த சிசுபால வதமான உடனே சிசுபாலனுடைய நட்பு நாடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் எதனா அனர்த்தம் பண்ணுவாளோ என்னமோன்னு எனக்கு தோன்றது. ஆகையால நான் போறேன்னு அங்க இருக்கிறவாளிடத்துலாம் உத்தரவு வாங்கிட்டு தன்னுடைய அத்தை குந்தியை போய் சேவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வரையறான். வரச்சையே பாக்குறேன், துவாரகைக்கு வரத்துக்கு முன்னே வெளியிலேயே பெருசா யுத்தம் நடந்துட்டு வீட்ச தத் கதனம் ராமம் நிரூபிய புரரக்ஷணே சௌபஞ்ச சால்வராஜஞ்ச தாருகம் பிராஹ கேசவஹ ரதம் பிராபயமே சூதம் சால்வஸ்யாந்திகமாசுவை. பாக்குற பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்குது. வெளியில பிரத்யும்னனோட நடந்துட்டு இருக்கு, இவளோட நடந்துட்டு இருக்கு, அந்த சால்வனுடைய மந்திரி அவனோட நடந்துட்டு இருக்கு. இந்த யுத்தங்கள்லாம் பாக்குற பார்த்த உடனே என்னுடைய தேரை ஓட்டுடா, அங்க எந்த இடத்துல சால்வன் இருக்கானோ அந்த இடத்துல ஓட்டுடான்னு சொல்லி கண்ணன் போறே. அங்க போனா யுத்தம் நடந்துட்டே இருக்கு, பெருசா நடந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பார்த்தோம்னா அங்கிருந்து இவன் ஒரு மாயைய சில சமயங்கள்ல பண்ண ஆரம்பிச்சிருவான். அசுர பிரகிருதிகளுக்கெல்லாம் நேர்மையான முறையில ஜெயிக்க முடியாது போயிடுச்சுன்னாக்க மாயினால ஜெயிக்கிறதுக்கு பாக்குற. இந்திரஜித்து மாயா சீத்தைய ஹனுமாருக்கு எதிர வதம் பண்றாங்க. இத பார்த்த உடனே அப்படியே மனசுடைஞ்சு போயிட்டே ஹனுமார் தான் நிக்கும்பல யாகம் பண்றதுக்கோசரம் இவ அல்லாடி கிடக்கட்டும்னு ஒரு மாயையை ஏற்படுத்துற. அதே மாதிரி ஒரு மாய வித்யுஜிஹ்வனை கொண்டு ராமனுடைய தலை மாதிரி ஒரு தலை சீதா பிராட்டி எதிர வர மாதிரி பாக்குறோம். அவ எப்படியான தன்னிடத்துல வந்துட்டோமேன்னு ராவணனுடைய ஒரு காரணம். இந்த மாதிரி மாயைய பிரயோகம் பண்ணி இவாளை ஜெயிப்பா, சில சமயங்கள்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவா. இது அசுர பிரகிருதிகளுடைய ஒரு இயல்பு, அவளுடைய பிரகிருதி அசுர இதுல இருக்கவளுக்கு. இவனும் அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன. பெரிய யுத்தம் நடந்துருக்கு. யுத்தம் நடக்கச்சே ஒரு பெரிய இந்த கண்ணனுடைய பானத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த சால்வனுடைய சைன்யங்கள்லாம் அப்படி அப்படியே அங்கங்கே சிதலமாக போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு அவனையும் அடிக்கிறேன், அவனை யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறவாள் நடுவுல அந்த சமயத்துல ஒரு வருது. என்ன வருதுன்னா, கண்ணன் சொல்றே விருதாத்வம் கத்தசே மந்தம் அபஸ்யந்திகேந்தகம் பௌருஷம் தர்சயந்தி ஸ்ம சூராஹ ந பகுபாஷிணஹ. சந்த்வாத்ய நிசிதைர்பாணைஹி அபராஜித மானினம் நயாம்ய புனராவிருத்தம் யதி திஷ்டேன் மமாக்ரதஹ. இது சால்வனுடைய வார்த்தை. நீ என்னமோ உன்னை யாருமே ஜெயிக்க முடியாது, நீ எப்பவுமே தோல்வியை அடைந்ததில்லைன்னு எல்லாம் நீ நினைச்சுட்டு இருக்க. என் எதிர கொஞ்ச நாள் நின்று பாரு, என்ன நடக்கிறதுன்னு பாரு. என் எதிர நிந்தையானாலே தெரியும், உடனே கொஞ்ச நாள் எல்லாம் நீயே போயிட போற. ஆகையால நீ என்ன நடக்கிறதுன்னு பாருன்னு.
இதுவும் ராமாயணத்துல நடக்கிற மாதிரியே தான் வார்த்தை இது. இது லக்ஷ்மணனை பார்த்து ராவணன் சொல்ற வார்த்தை, நீ எல்லாம் எனக்கு நேர் இல்ல, எனக்கு சமமானவன் இல்ல, உன்னோடெல்லாம் நான் யுத்தம் பண்ண மாட்டேன். நானு நீ என்ன ஒரு இதுவான் அல்பம் அப்படின்னு சொன்ன, நான் அல்பமா பகுவான்றதை என்னோட சண்டை போட்டு அப்புறம் தீர்மானம் பண்ணு, சண்டை போடுறதுக்கு முன்ன இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதேன்னு சொல்லி லக்ஷ்மணர் சொல்லுவேன். அந்த மாதிரி கண்ணனும் சொல்ற, விருதாத்வம் கத்தசே மந்தன், நீ மந்த புத்தி உடையவன், வீணான வார்த்தைய வெறுமையான தற்பெருமைய சொல்லிக்கிற நீ, இது உன்னுடைய நிலை, உன் பக்கத்திலேயே யமன் உன்னை சூழ்ந்து இருக்கான், அதை புரிஞ்சுக்காமல் நீ சொல்ற வார்த்தை. இப்ப காரியத்துல நோக்கத்தோட இருக்கிறவா நிறைய வார்த்தை பேச மாட்டா, செயல்ல தான் காண்பிப்பா. நீ அந்த மாதிரி பண்ணாத இருக்க, நீ இப்ப பாரு வார்த்தை தான் நிறைய பேசுற, இப்ப என்னோட சண்டை பாருன்னு இத்யுக்த்வா கதயா சால்வம் பகவான் பீமமேகயாம் ததாடஜத்ரோ சங்க்ருத்தா சசகம்பே வமன்னசுருகே. அப்படியே ரத்தம் வந்து எடுத்துட்டு அந்த கதையால போட்டு இவர் அடிச்சேர், அதெல்லாம் போட்டு பொண்ணுண்டே இருக்கச்சே அங்கேருந்து ஓடி வரலாம். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பிதாதே பித்ருவத்சல பத்வாபநீதா சால்வேன சைனிகேன யதா பசு. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு முகூர்த்த காலத்துல பிற்பாடு பார்த்தோம்னா, கண்ணா கண்ணா உங்க அப்பாவை மாட்டை கட்டி இழுத்தும் போற மாதிரி இந்த சால்வன் கொஞ்ச நாள் என்ன இந்த விமானத்துல இருக்க, கொஞ்சம் திருஷ்யமாக இருக்கு, காணக்கூடியதாக இருக்கு, கொஞ்ச நாள் பார்க்க முடியாததாக இருந்துருக்கு. இந்த பார்க்க முடியாத இருக்கிற சமயத்துல வசுதேவரை ஒரு மாட்டை கட்டி இழுத்தும் போற மாதிரி அந்த தேர்ல கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். வசுதேவருக்கு ஒரு பெரிய அனர்த்தம் வந்துட்டு என்ன சொல்றானா, கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பிதாதே பித்ருவத்சலா, பிதா பித்ருவத்சலான்னு அப்பா என்ன வேணா ஆயிட்டு போட்டோம்னு நினைக்கிறவர் இல்லை இவர். கண்ணன் அந்த அப்பா வசுதேவரிடத்துல அவ்வளவு பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கிறவர் அவர். பத்வாபநீத சால்வேன சைனிகேன யதா பசு நிசம்ய விப்ரியம் கிருஷ்ண மனுஷீம் பிரகிருதிம் கதः விமனஸ்கோ கிருணி ஸ்நேகாத் பபாஷே பிராகிருதோ யதா. இப்போ மனுஷனாக அபிநயம் பண்றேன், பிராகிருத்தமாக இருந்திருக்கிறவா எப்படி பேசுவாளோ அப்படி மாதிரி பேசுறேன். அவருக்கு தெரியும் இது ஒரு மாயதான், வசுதேவரை யாராலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்றது தெரியும். அப்ப சொல்லச்சே நிசம்ய விப்ரியம் கிருஷ்ணா மானுஷீம் பிரகிருதிம் கதः, ஒரு மனுஷனுடைய சரீரத்தை அடைஞ்சதுனால அதே மாதிரி அபிநயம் பண்றார், மனுஷனாகவே அபிநயம் பண்ணி விமனஸ்கா ரொம்ப அப்படியே உடஞ்ச மனசு, அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறார், கஷ்டப்பட்டு சொல்றவ. அப்ப சொல்லச்சே கதம் ராமம் அசம்பிராந்தம் ஜித்வா ஜேயம் சுராசரைஹி, கதம் அங்க பலராமர் அங்க பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் இருக்கச்சே எப்படி நம்ம அப்பாவை வசுதேவரை அவன் அழிச்சுட்டு வருவான், பிதாமே பலவான் விதி, இது எப்படி இது பெரிய இது மொத்தம் விதி தானே தவிர வேற ஒன்னும் சொல்ல முடியாலையே என்று இவர் நினைச்சுட்டு சொல்லிட்டே இருக்கே. அப்ப பார்த்தோம்னாக்க அந்த கண்ணனுக்கு எதிரேயே வசுதேவரை பிடிச்சு இழுத்தும் வந்து அவரை கத்தியால வெட்டி இது பண்றான், சால்வன் பண்றான். பாக்குறேன் ஏஷதே ஜனிதா தாத்தோ யதர்த்தமிஹ ஜீவசி வதிஷ்யே வீட்சதஸ்தே அமுமிஹிஷேத் பாஹி பாலிஷ. தோபார் உங்க அப்பா இவர்தான் யதர்த்தமிஹ ஜீவசி, இந்த ஜீவனத்துக்கு காரணமே அவர் தானே, உனக்கு இதை உற்பத்தி பண்ணவரே அவர் தானே, அவரிடத்துல அவ்வளவு பிரீத்தியோடையும் பக்தியோடையும் நீ இருந்துட்டு இருக்கியோ இல்லையோ, உன் கண்மண்ணையே அவரை வெட்டுறான் பாரு, அவரை வதம் பண்றான் பாருன்னு வதம் பண்ண ஆரம்பிச்சான். ஏவம் நிர்பத்ஸ மாயாவி खड्गे नानक दुन्दुभे उत्कृत्य शिर आदाय ஸ்வஸ்தம் சௌபம் சமாஹாவிசத். ஒரு கத்தி எடுத்து அந்த அனக துந்துபின்னு வசுதேவரை வெட்டினான். பார்த்தா ஒண்ணுமே தெரியல,
கண்ணனுக்கு என்னாச்சு, ஏன்டா இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப மனசுல ரொம்ப வேதனை. அப்போ கொஞ்ச நாள் பாக்குறாராம், அப்படியே கம்முன்னு பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்துட்டே இருக்குச்சே பார்த்தோம்னா அந்த வசுதேவரும் இல்ல, அந்த வெட்டப்பட்ட வசுதேவர் கீழே விழுந்த அந்த சரீரமும் இல்ல, எதுவுமே இல்லை. எல்லாம் மாயினால நிர்மாணம் பண்ணோம்னாக்கா அது மாயை கொஞ்ச நாள் தான் இருக்கும், அந்த தோற்றம் இருக்குமே தவிர கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒண்ணுமே இருக்காது. இது மாயன்றத புரிஞ்சுட்டேர் கண்ணன். ததோ முகூர்த்தம் பிரகிருத உபப்ளுத ஸ்வபோத ஆஸ்தே ஸ்வஜனானுசங்கதா. அப்ப இது அசுரி மாய என்பதை புரிஞ்சுட்டு சால்வ பிரஹிதாம் மயோதிதான் ந தத்ர தூதம் ந பிது கலேபரம் பிரபுத்த ஆஜோ சமபஸ்யதச்சுதா. அங்க தூதனும் இல்ல, அங்க நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்ப வசுதேவரை வதம் பண்ணினவனும் இல்ல, வசுதேவரும் இல்ல, எதுவுமே இல்லை அந்த இடத்துல. ஓஹோ, இது மொத்தம் அசுரனுடைய மாய என்பதை புரிஞ்சுண்டு ஸ்வாப்னம் யதா சாம்பரச்சாரிணம் ரிபும் சௌபஸ்தம் ஆலோக்கிய நிகந்து முத்யதா. ஆகாசத்துல இருந்திருக்கான் அந்த சால்வன், சௌபதேசத்து அரசன். அவனோட சண்டை போட ஆரம்பிச்சான். क्वशोकमोहो स्नेहो वा भयं वा ज्ञानसम्भवम् क्वचा खण्डिता विज्ञान ज्ञानैश्वर्य महात्मनः. மகாத்மாக்களுக்கு சோகம் மோகம் எல்லாம் கிடையவே கிடையாது. இவெல்லாம் அதுக்கெல்லாம் கடந்த அப்பாற்பட்டவர்களாக இருக்கு. யாருடைய பாத சேவையினால, அந்த கண்ணனுடைய திருவடிக்கு சேவை பண்றதுனால ஆத்ம வித்யை, யார் பிரம்ம வித்யை கிரகிச்சவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கு இந்த சோகம் மோகம் எல்லாம் வரவே வராது. ஆகையால இது அவரை ஆசிரியக்கிறவாளுக்கே சோகம் மோகத்தெல்லாம் போக்கடிக்கிறவராக இருக்கச்சே அவருக்கு போய் மோகம் வருமானா வராது. இது சில சமயங்கள்ல ஒரு அனுகாரம் பண்ற அவளுமா தான் மனுஷனாக அவதரிச்சனத்தினால மனுஷனுடைய ஒரு எண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறார், அவ்வளவுதானே தவிர பெருமாளுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப பாக்குற அந்த சால்வனை தன்னுடைய கண்ணனுடைய திருக்கரத்துல இருந்து வெளியில வந்த அஸ்திரங்களால அங்க போய் அவனை வதம் பண்ணிட்டு அந்த கதையினால சஹசிரதா 1000 தூள் தூள துண்டு துண்டா போற மாதிரி சமுதிரத்துல விழுற மாதிரி பண்ணிட்டேறான். விசிருஜ்ய தத்பூதலம் ஆஸ்திதா கதா முத்யம்ய சால்வோச்சிதம் அப்யகாத்ருதம் ஆதாவத சாங்கதமஸ்ய பாஹும் பல்லேன சித்வாத ரதாங்கமுத்வதம். பெருமாள் கதை அவன் கதை பெருமாள் மேல கதைய இது பண்றான். அந்த கதைய தூள் தூளா ஆக்கிட்டு இதுக்கு மேல அங்கேருந்து ஓடி வரான். சால்வம் சண்டை போடுறதுக்கோசரம் வரான். பூதலமாஸ்திதா அவன் இருந்த இத்தனை நாள் வரைக்கும் இருந்த ஒரு வாகனம், அந்த ரதத்தை தூள் தூளா ஆக்கிட்டே தன்னுடைய கதையால, பெருமாள் தான் பிரயோகிச்ச கதையினால. அதுக்கப்புறமா அவன் தனியார் பூதலத்துல இருந்துட்டு இவனை சண்டை போட வரான். அப்போ ஒவ்வொரு கையை விட்டுட்டேன் இதை விட்டேன் ஒவ்வொன்னா அவனை வதம் பண்ணிட்டேன். அப்படி ஜஹாரதேனைவ சிரஸ்ஸ குண்டலம் கிரீடயுக்தம் புருமாயினோ ஹரிஹி வஜ்ரேண விருத்ரஸ்ய யதா புரந்தரஹ பபூவ ஹாஹேதி வசஸ்ததா நிருணாம். அது கிரீட்டம் குண்டலாம் போட்டுன்னு இருக்கிற தலைய அவனுடைய உடம்புல இருந்து பிரிச்சு கீழே விழுற மாதிரி பண்ணிட்டேறான். அந்த திரிபுரம் எரித்தவன் என்ன சிவபெருமான் அந்த விருத்ராசுரனை வதம் பண்ணின மாதிரி, சிவபெருமான் வதம் பண்ண மாதிரி இவரும் இவரை வதம் பண்ணாருன்னு சொல்ற. அகையால இப்ப யாரும் கண்ணனுக்கு எதிர நேராக இருக்க முடியாது. இப்படி ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை பண்ணதுனால தேவதந்துபிகள்லாம் உத்கோஷமாச்சு. சகீனாம் அபச்சிதம் குருவதன்னு தந்தவக்தரோ ருஷாபியகாத்னு. அடுத்தது தந்தவக்தரன்னு ஒருத்தன், அவனுடைய நண்பனுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டதுனால அவன் ஓடி வரான் சண்டைக்கு. அந்த தந்தவக்தரனையும் வதம் பண்றார் பெருமாள். அந்த விஷயத்த அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு நீதி
நாம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. பெருமாளை பொறுத்த வரைக்கும் யாரிடத்திலையும் துவேஷம் கிடையாது. ஆசிரித்தாள் இடத்துல யார் அபச்சாரப்படுறாளோ அவ தன்னிடத்திலேயே அபச்சாரப்படுறதா பெருமாள் நினைக்கிறேன். அதனால வரைச்சேதான் சில யுத்தங்கள்லாம் ராவணவதம் முதல்லாம் வரைச்சே தன்னை அண்டின மகர்ஷிகள் விஷயத்துல அவ தவறாக நடந்து கொண்டதுனாலதான் கரதூஷண வதத்தெல்லாம் பண்றேன். அதே மாதிரி பெருமாளுக்கு யாரிடத்திலயுமே தீர்க்கமான கோபம் கிடையாது. எல்லாரையும் சங்கிரகிக்கணும்ன்ற எண்ணம் தான். அவனை எப்பவுமே நிகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணமே கிடையாது. அப்பப்போ ஒரு சிக்ஷை பண்ணணும் தான் எண்ணம். இந்த சால்வனுக்கு கூட அந்த காலத்துல அன்னைக்கே கூட வதம் பண்ணிருக்கலாம். இவ்வளவு பெருசா பண்ணாத அன்னைக்கே வதம் பண்ணிருக்கலாம். பண்ணாத விட்டதுக்கு காரணம் ஒரு காலத்துல தெரிஞ்சு வந்தா வரட்டமே, இன்னைக்கு என்னமோ இவனுக்கு புத்தி இப்படி போறதுன்னு பெருமாள் நினைக்கிறேன். ஆகையால பெருமாள் எல்லாருக்கும் அவகாசம் கொடுத்து அவனுக்கும் ஒரு நல்ல புத்தி ஏற்பட்டு சரணாகதனாக ஆனான்னாக்கா அவனை ரட்சிக்கணும்னு பெருமாளுடைய எண்ணம் இருந்துருக்கு. வியாஜம் ஒன்னையே நோக்கி இருந்துருக்கு. அகையில நாமெல்லாம் கூட எத்தனையோ ஜென்மால எவ்வளவோ பாப்பம் பண்ணிருந்தவர்களாக இருந்தாலும் கூட பெருமாளை அடைவதற்கு சங்கோச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருமாள் திருவடிகள்ல நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன்னாக்க பெருமாள் எப்படியோ ஒரு பிரகாரம் நம்மளை ரட்சணம் பண்ணுவேன்ற ஒரு விசுவாசத்தோட நாம இருக்கணும்ன்றத இது மூலமாக தெரியப்படுத்துற அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த